வணக்கம். உங்களை என்னுடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ஆர்ஆர்பி அண்ட் குரூப் டி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸ் தான். இன்னைக்கு பார்க்குற கிளாஸ் வந்து 5வது கிளாஸ். ஓகேவா? எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கு சேர்ந்து கலந்த மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ குரூப் டி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 17 எக்ஸாம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு டார்கெட் கிளாஸஸாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம், அதோட கண்டினியூட்டியாகவே. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸஸில் எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா ஏசியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸு லாஸ்ட் இயரில் வரைக்கும் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிற முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம வந்து தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஏசியன் ஹிஸ்ட்ரிஸை மட்டும் வச்சு இந்த கிளாஸ் சீரிஸ் வந்து போகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்துன்னா ஒவ்வொரு இதுலையுமே இப்போ ஏசியன் பார்த்தோன்னா அடுத்து மெடிவல், அடுத்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிட்டியிலன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இது மாதிரி பிரித்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்சடு சீரிஸாக தான் வந்து பார்த்தா கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களால் படிக்க முடியும். ஓகேவா? எஸ். ஒரு கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போவீங்க. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி கூட வந்து உங்களால் ரிவிஷன் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? எஸ். இதில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின்ஸாகவே வந்து இருக்குது. ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஏசியன் ஹிஸ்ட்ரிஸ்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? எஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேதாஸ் டெல்ஸ் அபவுட் மேஜிக்கல் ரிச்சுவல் அண்ட் கேப்டிவேஷன்ஸ்? அதாவது என்னென்னா, பின்வரும் எந்த வேதங்கள் மந்திர சடங்குகள் மற்றும் வசீகரங்களை பற்றி கூறுகின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா அதர்வ வேதா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம வேதா, ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் வேதா, அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா யாசூர் வேதா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் மந்திர சடங்குகள் மற்றும் வசீகரங்களை பற்றி, அதுதான் வந்து இங்கிலீஷில் மேஜிக்கல் ரிச்சுவல்ஸ் அண்ட் த கேப்டிவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் சொல்லக்கூடிய எந்த வேதாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க அதர்வ வேதா. ஓகேவா? ஸோ அதர்வ வேதம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மந்திரங்களை பற்றி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கேரளாலாம் சொல்லுவாங்கள்ல மாந்திரிகம், அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதர்வ வேதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது தான். ஸோ அப்போ அந்த அதர்வ வேதம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மந்திர சடங்குகள் மற்றும் வசீகரங்களை பற்றி. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரிச்சுவல்ஸ் அண்ட் த கேப்டிவேஷன்ஸை பற்றி வந்து இருக்கக்கூடியது இந்த அதர்வ வேதம் அப்படிங்கிறது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப பழமையான வேதம் பார்த்தீங்க அப்படின்னா ரிக் வேதம் சொல்லுவாங்க, ரொம்ப ஓல்டஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஓல்டஸ்ட்டு வேதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வேதா சொல்லுவாங்க. ஓகேவா? யாசூர் வேதம் இருக்குது. ஓகே, யாசூர் வேதம் மெடிக்கல் பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த திகாம்பரா செக்ட் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ்? ஓகேவா? திகாம்பரா பிரிவு பின்வரும் எந்த மதத்தை சேர்ந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம். ஓகே. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம். ஓகே, புத்திசம்னா பௌத்தம் சொல்லப்படுகிறது தமிழில். ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் சமணம். ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிசம். ஓகேவா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா வரும், அதாவது திகாம்பரா செக்டர் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து பிரிஞ்சு எதுலேருந்து பிரிஞ்சு போனது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் கிடையாது, இஸ்லாம் வராது, அதே மாதிரி சீக்கிசம் வராது. ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு புத்திசமா ஜெயினிசமாங்கிற சந்தேகம் இருக்கும். ஓகேவா? அப்போது இதில் வந்து சரியானது என்ன அப்படின்னா சமணம் தான். ஓகேவா? ஸோ சமணர்கள் தான் வந்து அந்த மாதிரி பிரிஞ்சு போவாங்க, புத்திசம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் சரியானது வந்து ஆப்ஷன் இயில் இருக்க ஜெயினிசம் சமணங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? திகாம்பரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக வந்து பிரிவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு கௌதம புத்தா கேவ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் செர்மோன் இன் டேஷ். ஓகேவா? கௌதம புத்தா தனது முதல் பிரசங்கத்தை டேஷில் வழங்கினார் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின். ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா கபில வஸ்து. ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா புத்தகயா, அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரநாத், அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடிலிபுத்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கௌதம புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தனது முதல் பிரசங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வழங்கினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாரநாத் ஆப்ஷன் சியில் இருக்க சாரநாத் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். பாடலிபுத்திரால வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிருப்பார். ஓகே, ஸோ ஸ்டார்வேஷன் இது சொல்லுவாங்கள்ல, டெத் ஆகிருப்பார் பாடலிபுத்திரா. கபிலவஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஓகே, புத்தகயாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட், அதாவது அந்த தமிழில் தேர்வு சொல்ல தெரியலையே, எஸ் ஞான உதயம் பெறுவார்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகயாவில் தன்னுடைய முதல் உரையை வந்து பார்த்தீங்கன்னா சாரநாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பார். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்தாச்சு. கபிலவஸ்து பிறந்திருப்பார், பாடலிபுத்திரால வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பார், புத்தகயாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஞான உதயம் பெற்றிருப்பார், அந்த சாரநாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் உரையை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புத்தா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருப்பார். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் நிறையா ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ நடந்த என்டிபிசியில் கூட வந்து இந்த டைப் கொஸ்டின்ஸ் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் பீரியட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்டு அஸ் த கோல்டு ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று விவரிக்கப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மகதா பீரியட். ஓகே, ஸோ ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா முகல் பீரியட். ஓகே, அதாவது மகதா, ஆப்ஷன் பியில் சொல்லப்பட்டது முகல் பீரியட், முகலாயர் காலம். அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர் காலம். அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து குப்தா பீரியட், குப்தர்கள் காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. இதில் இந்திய வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குப்தா பீரியட் தான். ஓகே, ஸோ குப்தர்களுடைய காலத்தை தான் அப்படின்னா இந்திய வரலாற்றினுடைய பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து நிறையா இதுதான் மாற்றங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ நம்ம இது இருக்கு பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகேவா, எஸ். ஸோ அப்போது இந்திய வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறப்போ குப்தா பீரியட்ஸ் வந்து பார்த்தா நம்ம சொல்ல முடியும். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயில் இருக்க குப்தர்கள் காலம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் கிங்ஸ் ஆஃப் த பல்லவ டைனசிட்டி ஆல்சோ ரோட் சான்ஸ்கிரிட் பிளேஸ். ஓகேவா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா பல்லவ வம்சத்தின் எந்த மன்னர்கள் சமஸ்கிருத நாடகங்களை எழுதினார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏல வந்து ராஜராஜ சோழன், ஆப்ஷன் பியில் வந்து மகேந்திரவர்மன், ஆப்ஷன் சியில் வந்து ராஜசிம்ஹா, ஆப்ஷன் டியில் வந்து விக்ரமாதித்யா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழா. ஏன்னா இவர் வந்து சோழ மன்னர். ஓகேவா, ஸோ அதனால் இவங்க சொன்னது பல்லவ டைனசிட்டி தான். ஓகேவா, பல்லவ வம்சத்தை சேர்ந்தவங்களாம். இப்போ ராஜராஜ சோழங்கிறவர் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவர், அதனால் இவர் வரவே மாட்டார். ஓகேவா, ஸோ அப்போ மிச்சம் இருக்க 3 பேரில் தான் இங்கே மகேந்திரவர்மனா, ராஜசிம்மாவா, விக்ரமாதித்யா அப்படிங்கிறது தான். அப்போ இதில் பார்க்கும் பொழுது நமக்கு யார் வர மகேந்திரவர்மன் இருக்கார்ல, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லவ டைனசிட்டி சேர்ந்த அரசரில் சான்ஸ்கிரிட் பிளே எழுதக்கூடியவராக இருப்பார். மட்ட பிரசங்கம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, அது ஒரு நேம் கரெக்டாக தெரில. ஓகேவா, மட்ட பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து இப்போ எழுதியிருப்பார். இன்னொன்று வந்து பிரசுஞ்சுட்டா அப்படிங்கிறதையும் வந்து 2 சமஸ்கிருத நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா, ஸோ அதில் முக்கியமான பல்லவ மன்னர்களே வந்து சமஸ்கிருத மொழி தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒருத்தராக வந்து இந்த மகேந்திரவர்மன் இருப்பார். ஸோ அதனால் மகேந்திரவர்மன் எழுதிய 2 நாடகங்கள் வந்து இருக்குது. ஒன்று மட்டகஜா பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பகுஞ்சொல்லாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே தான் சமஸ்கிருத நாடகம். இது எழுதினவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் அப்படிங்கிற பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா, ஸோ கொஸ்டின்ஸ் வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன்கிறவர் எந்த டைனசிட்டி சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போது மகேந்திரவர்மன்கிறவர் பல்லவ டைனசிட்டியை சேர்ந்தவர். ஓகேவா, அதையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் வேறு எந்த மாதிரினா மகேந்திரவர்மன் அந்த 2 நாடகம் சொன்னல அதை கொடுத்துட்டு அது எந்த மொழி நாடகம் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன்கிட்ட அப்போ தமிழ் மொழியை சேர்ந்த நாடகமாக தான் இருக்கும் அப்படிமா நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். தப்பு. ஸோ சரியானது வந்துன்னா சமஸ்கிருத மொழி தான். ஓகே, ஸோ பல்லவ மன்னர்களே சமஸ்கிருதம் இருந்த ஒரே மன்னராக வந்துன்னா மகேந்திரவர்மன் இருக்கார். அதனால தான் வந்துன்னா அவர் இந்த 2 நாடகங்கள் வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா, ஸோ சரியான ஆன்சர் வந்து மகேந்திரவர்மன் தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டெம்பிள்ஸ் அட் கஜுராகா வேர் பில்ட் டியூரிங் விச் டைனசிட்டி. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா கஜுராகாவில் உள்ள கோவில்கள் எந்த வம்சத்தின் போது கட்டப்பட்டது. ஓகேவா, ஸோ இப்போது
கஜுராஹோ டெம்பிள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இந்த கஜுராஹோ டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அதாவது எந்த டைனசிட்டியால் வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா லோதி டைனசிட்டி, ஆப்ஷன் பியில் வந்து சந்தேலா, ஓகேவா? ஆப்ஷன் சியில் வந்து கெஜினி, ஆப்ஷன் டியில் வந்து குப்தா டைனசிட்டி. அப்போது இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க சந்தேலா டைனசிட்டி. ஓகே, ஸோ சந்தேலா வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கஜுராஹோ கோவில் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த கஜுராஹோ கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னேன் மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து இருக்குது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க கஜுராஹோ டெம்பிளை எந்த டைனசிட்டியை சேர்ந்தவங்க கட்டினாங்க அப்படின்னா சந்தேலா டைனசிட்டியை சேர்ந்தவங்க கட்டியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண்ணா பியில் இருக்க சந்தேலா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் விக்டரி விஜய் ஸ்தம்பா இஸ் லொக்கேட்டட் இன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ டவர் ஆஃப் விக்டரி அண்ட் விஜய் ஸ்தம்பான்னு சொல்லுவாங்க. வெற்றியின் கோபுரம் விஜய் ஸ்தம்பா டேஷில் அமைந்துள்ள அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம். ஆப்ஷன் பியில் வந்து ராஜஸ்தான், ஆப்ஷன் சியில் வந்து ஒடிசா, ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டவர் ஆஃப் விக்டரி அதாவது விஜய் ஸ்தம்பா அப்படிங்கிறது வந்து எங்கே அதாவது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இதில் சரியான ஆன்சர் வந்துன்னா ராஜஸ்தான். ஓகே, ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் அப்புறம் இந்த வெற்றியின் கோபுரம் சொல்லப்படக்கூடிய இந்த விஜய் ஸ்தம்பா அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இதுவுமே நிறைய டைம் வந்து ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ்லையுமே அது இது கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது இதை தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் கிங் ஹர்ஷவர்த்தனா? ஓகேவா? ஹர்ஷவர்த்தனா மன்னரின் அவைக்கள புலவர்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்ற புலவர் தமிழகத்தில் வந்திருக்கு. ஸோ அவைக்கள புலவராக வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த பட்டா. ஓகே, ஆப்ஷன் பியில் வந்துன்னா வள்ளல், அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தா ஜெயச்சந்திரன், ஆப்ஷன் டியில் வந்து பானப்பட்டா. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய ட்ரிப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹர்ஷவர்த்தனா அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பானபட்டர் தான். ஓகேவா? ஸோ பானபட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பானபட்டர் தான் அதுதான் ஹர்ஷவர்த்தனா மன்னருடைய அவைக்கள புலவராக இருக்கக்கூடியவர். ஸோ அதான் இங்கே கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ பானபட்டா ஹர்ஷவர்த்தனா அப்படிங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒன்று. ஸோ அப்படிப்பட்டது தான் காம்பினேஷன் மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ சில நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து உள்டாக எப்படி கேட்பாங்கன்னா இவர் மேலே கொடுத்துட்டு பானபட்டருங்கிற வந்து யாருடைய எந்த மன்னருடைய அவைக்கள புலவராக இருந்தார் அப்படி மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அரசர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஹர்ஷவர்த்தனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி கொடுத்து ஒன்று இவர் பேரை கொடுத்து கேட்பாங்க, இல்லைனா அவர் பேரை கொடுத்து இப்படி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போது ரெண்டையுமே தெளிவாக நம்ம படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்மளால் தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் த 24th ஜெயின் தீர்த்தங்கர்? ஓகேவா? யாராவது 24வது ஜெயின் தீர்த்தங்கர் யார் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமதீஸ்வரா. ஓகேவா? ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னாத், ஆப்ஷன் சியில் வந்து ரிஷபா, அண்ட் ஆப்ஷன் இயில் வந்து பார்த்தீங்க ஆப்ஷன் இயில் வந்து ரிஷபாத், அண்ட் ஆப்ஷன் இயில் வந்து மகாவீரர். ஓகேவா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது என்ன இருக்கும்? 24வது தீர்த்தங்கரா வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படிங்கிறதான் கேட்டாங்க. இதில் சரியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்க மகாவீரா. ஓகேவா? ஸோ மகாவீரன் சொல்லப்படக்கூடிய அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24வது தீர்த்தங்கரா வந்து இருப்பார். ஓகேவா? புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். 24வது தீர்த்தங்கர் வந்து மகாவீரர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரிக்வேதா கன்சிஸ்ட் ஆஃப் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேஸ். அதாவது ரிக்வேதம் ஒரு தொகுப்பை கொண்டு ரிக்வேதத்தில் மொத்தம் எத்தனை இது ஹைம்ஸ் இருக்குது, பாடல்கள் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1028, ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 4028 ஹைம்ஸ், ஆப்ஷன் சியில் வந்து 2028 பாடல்கள், ஆப்ஷன் டியில் வந்து 3028 ஹிம்ஸ். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியான ஆன்சராக இருக்கும்? ரிக்வேதாவில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 1028. ஓகே, ஸோ 1028ங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போ சரியானது வந்து ஆப்ஷன் ஆவண்ணாவில் இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1028 பாடல்கள் அனுப்புகிறேன் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனுப்புகிறேன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது புரிஞ்சா இதுவுமே அதிக எதிர்ப்பு வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த பீப்புள் of the Indus Valley civilization mixed copper and tin to make dash. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் தாமிரத்தையும் தகரத்தையும் கலந்து டேஷை உருவாக்கினார். ஓகே,
இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த காப்பரையும் டின்னையும் கலந்தது மூலமாக வந்து அவங்களுக்கு கிடைச்ச பொருள் என்ன பொருளாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போது இதில் வந்து ஆப்ஷன் ஏல வந்து மிரர், ஓகே, அதாவது கண்ணாடின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பியில் வந்து ஃப்ரோன்ஸ் வெண்கலம், ஆப்ஷன் இயில் வந்து இரும்பு, அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து கோல்டு தங்கம். ஓகேவா? ஸோ பொதுவாகவே வந்து தாமிரத்தையும் தகரம் இருக்குல்ல, தகரத்தையும் இணைச்சோம் அப்படின்னா வெண்கலம் தான் கிடைக்கும். ஓகே, வெண்கலம். அப்போது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா காப்பர் ப்ளஸ் டின் ஈக்குவல் டு ஃப்ரோன்ஸ். அவ்வளோ. ஓகே, ஸோ ஃப்ரோன்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெண்கலம் சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும். ப்ரோன்ஸ் மெட்டல்னு சொல்லுவாங்களே, அது வெண்கல பதக்கம் சொல்லுவாங்களா, ஸ்போர்ட்ஸ் விளையாட சொல்லுவாங்களா. ஃபஸ்ட்டு கோல்டு, சில்வரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோன்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரோன்ஸ்னால் வெண்கலம். ஓகே, அதான் புரிஞ்சிருக்கோம். ஓகே, அப்போது சிந்து சமவெளி நகரத்தின் மக்கள் தாமிரத்தையும் தகரத்தையும் கலந்து என்னத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா வெண்கலம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஃப்ரோன்ஸுங்கிறது தான் சரியான. ஓகேவா? ஸோ ஃப்ரோன்ஸ் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிவிலைசேஷன் மக்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு டைப் கொஸ்டின்ஸுமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ அதை அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் தான் வந்து ஃப்ரோன்ஸ் மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா எதை மிக்ஸ் பண்ணி கேட்டாங்க. ஓகேவா? அப்படியே கேட்கலாம். எப்படின்னா இப்போ இங்கே காப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டின்னை கொடுக்காம வந்து கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படியுமே தெரிஞ்சுக்கிறேங்க. காப்பர் அண்ட் டின்னு ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து நமக்கு ஃப்ரோன்ஸுங்கிற இந்த வெண்கலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போது சரியான ஆன்சர்ஸ் வந்து வெண்கலங்கிறது தான் சரியான. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் ஸ்டேட் இஸ் த ஆர்காலஜிக்கல் சைட் ஆஃப் சுர்கோட்டாடா சிச்சுவேட், அதாவது சுர்கோட்டோடாவின் தொல்பொருள் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துன்னா அகழ்வாராய்ச்சி நடக்கும்ல, அந்த மாதிரியான பிளேசஸ் கேட்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் வந்து பஞ்சாப் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் வந்து பீகார் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் வந்து குஜராத் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும், அதாவது என்ன அப்படின்னா இந்த சுர்கோட்டோடா அப்படிங்கிற ஆர்கியலாஜிக்கல் சைட் வந்து கீழே கொடுத்துருக்கோம். இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், பீகார், குஜராத் இதில் வந்து எந்த மாநிலத்தில் வரும் அப்படின்னா குஜராத். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குஜராத் மாநிலத்தில் இந்த சுர்கோட்டோடாவை தவிர வேற என்ன தொல்பொருள் ஆராய்ச்சி தளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைவிரான்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இந்த ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒட்டி வந்து வரக்கூடியது தொலைவிரா. ஓகேவா? தொலைவிராங்கிறது ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் தான். அதுக்கு சுர்கோட்டோடா அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது. ஓகே, 1970 காலங்களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சுர்கோட்டோடா தொல்பொருள் தளம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த தொலைவிரா அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தொலைவிரா வந்து பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் ஒட்டிய பகுதியில் வந்து இருக்கக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே, புரிஞ்சுக்கிறேங்க. இதில் நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று சுர்கோட்டோடா, இன்னொன்று தொலைவிரா. இது ரெண்டுமே வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி தளமாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, எஸ், இதுவரை ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களிலும் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே அதுக்கு முந்தின கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பேகேட்டா கேவ் ஆர் லொக்கேட்டட் இன் டேஷ். ஓகேவா? பிம்பேகேட்டா குகைகள் டேஷில் அமைந்துள்ளன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து உத்தரப்பிரதேஷ், அண்ட் ஆப்ஷன் பியில் வந்து மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் சியில் வந்து ஆந்திர பிரதேஷ், அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து ஹிமாச்சல பிரதேஷ். நம்மளால வந்து பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி படித்து வச்சுருந்தாங்க கூட இப்படி வந்து குழப்பற மாதிரி இருந்தாலும் 4 ஆப்ஷன்ஸுமே பிரதேசமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பேகேட்டா கேவ் அப்படின்னாவே மத்திய பிரதேஷ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு கோவில் டெம்பிள் பார்த்தோமா, கஜுரகா டெம்பிள், அதுவும் மத்திய பிரதேஷ் தான். ஓகேவா? அப்படிப்பட்டு வர இந்த பிம்பேகேட்டா கேவ் குகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குது. சரியான ஆன்சர் இருந்ததுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துவெளி நகரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்கள் வந்து இருக்கும். பிம்பேகேட்டாங்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்களுக்கு வந்து புகழ்பெற்றது. ஓகேவா? ஸோ ராக் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் ஆராய்ச்சிகளையுமே வந்து ஸ்டார்டிங்கில் தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட பிம்பேகேட்டா குகைகள் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம தேங்க்யூ கேஷ். ஓகே, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.